குமரன் நம்ம விஜய் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியம் தான். எதுக்காக காவேரி சத்தியம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனால் முழுக்க முழுக்க காவேரியோட லைஃப்பை கெடுக்கிறது இங்கே சாரதாம்மா மட்டும்தான். எப்படி அவங்க லைஃப்பை வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி விஜய் காவேரியை ஒன்று சேர்க்கணும் அந்த ஒரு தாட்டே வந்து சாரதாம்மா கிட்ட இல்லை. இப்போ இதில் வேற சத்தியம் வேற வாங்கிட்டாங்க நம்ம காவேரி கிட்ட. இந்த மாதிரி விஜய் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவர் நினைப்பு கூட உன் மனசில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து இங்கே காவேரி கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க. சரி, சாரதாம்மா தான் சத்தியம் கேட்குறாங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கு எங்கே அறிவு போச்சு? ஆனால் காவேரி பண்ணுறதுலாம் உண்மையாகவே வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். இதனால் விஜய் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலையா? ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம விஜயை மீட் பண்ணிட்டு கூட வந்தாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க. விஜய்க்கு வந்து தான் முக்கியமாக வெண்ணிலா முக்கியமான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம காவேரி கிட்ட பேசும்போது ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம விஜய் வந்து கொடுத்துட்டாரு. அது வந்து நம்ம பார்த்துருப்போம் எந்தளவுக்கு வந்து நம்ம காவேரியை காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்ககிட்டயே வந்து சொல்லியிருப்பார். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நம்ம காவேரி பண்ணுறது நியாயமா? கண்டிப்பாக வந்து இது தவறான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சமாச்சும் நம்ம விஜயை வந்து அவங்க நினச்சி பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு முடியுமோ காவேரிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுவுமே வந்து நம்ம காவேரிக்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்சுமே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இங்கே அவங்களோட அம்மா பேச்சை மீற முடியலை, அவங்க அம்மா வந்து சரியாக பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனாலுமே கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அந்த வாழ்ந்த வாழ்க்கையவே இப்போ பார்த்திங்கன்னா காவேரி வந்து மறைச்சிட்டாங்க. ஒரு நாள் வாழ்ந்த வாழ்க்கைனாலும் அது இல்லாமல் போயிடுமா? கண்டிப்பாக அந்த ஒரு நாள் வாழ்க்கை அந்த ஒரு நாள் வந்து இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தையுமே சேர்க்க போகிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஒன்றா இருந்த நிமிஷங்கள்லாம் அது ஒரு அழகான மெமரிஸ் தான். அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நினச்சி பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அவங்கள மீறியே வந்து அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டுது. அதையுமே பார்த்திங்கன்னா சாரதாமா நோட் பண்ணுறாங்க. இங்கே காவேரி கிட்டையுமே கேட்குறாங்க, சத்தியம் பண்ணுறா ஆனால் எதுக்கு உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது? இன்னுமே உனக்கு வந்து உள்ளுக்குள்ளே நினைப்பு இருக்குது, அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்காவுமே வந்துடுறாங்க. மறுபடியுமே வந்து சாரதா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வந்து சத்தியம் கேட்குறாங்க. நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து சத்தியம் பண்ண போகிறவாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கங்கா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க, ஏம்மா இப்படி வந்து நீ சத்தியம் கேட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? எப்போ என்ன வேணால் நடக்கலாம், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை நீ தான் இப்படி இப்போ கஷ்டப்படுத்துகிற, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து யார் சொன்னாலும் தான் நம்ம சாரதாம்மா ஏற்றுக்கிற ஒரு ஐடியாலே இல்லையே. இப்போ வந்து அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும், அந்த ஒரு தாட்டில் தான் அவங்க அந்த மைண்டில் தான் இருக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் மறுபடியுமே பார்த்திங்கன்னா காவேரி வந்து சத்தியம் பண்ணுறாங்க. காவேரியோட இப்போ நினப்பு என்ன? அப்போ இனிமேல் வந்து விஜய் பார்க்க போகிறது இல்லையா, பேச போகிறது இல்லையா? கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நம்ம காவேரியை வந்து மீட் பண்ண தான் போகிறாரு. மறுபடியுமே வந்து அந்த மாதிரி ஒரு நிலமை தான் வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை அவாய்ட் பண்ணிட்டு காவேரி போனால் அவருக்கு அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் கூட இவங்க வந்து யோசிச்சே பார்க்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவம் வருது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம விஜய் மேலே தான் அவ்வளோ விருப்பம் காட்டும். ஒரு டைம்லலாம் நம்ம காவேரியை கஷ்டப்படுத்தும் போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி மேலே தான் கோவம் வருது. காவேரி தான் வந்து ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம குமரனுக்கு ஒரே கில்ட்டியாக தான் இருக்குது. தன்னால் தான் வந்து காவேரி விஜய் பிரிஞ்சுட்டாங்களோ, இப்போ காவேரி கஷ்டப்படுத்துறதுக்கு சரி அந்த அவங்களோட ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பணத்தை மட்டும் தொலைக்கலைன்னா இப்போ வந்து காவேரி நிலைமை இப்படி ஆயிருந்திருக்காதுல, அதை நினச்சி தான் அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு நம்ம குமரனுக்கு ஞாபகம் படுத்துகிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆடிஷன் இருக்குல்ல, நீங்கள் போகலையா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? ஆனால் அவருக்கு ஒரு அந்த மைண்ட் தாட்லேயே இல்லை. நம்ம குமரன் இருந்துக்கிட்டு இப்போ வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா யோசனையுமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை பற்றி தான் இருக்குது. மற்றபடி அவர் அந்த ஆடிஷன் அந்த அந்த இதே அவருக்கு இல்லை. இப்போ கங்கா ஞாபகப்படுத்தவும் தான் அவர் வந்து யோசிக்கிறார்.
இருக்கிறாரு. ஆனாலுமே போமா வேணாமான்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் கங்கா இருந்து கண்டிப்பாக போகணும், இது வந்து உங்கள் லைஃபு, இதுலலாம் நீங்கள் இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேமிலியோடு அங்கே போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே வெண்ணிலாவை காட்டுறாங்கப்பா. ரொம்ப நாள் கழித்து இவங்க வந்து ஆடிக்கு ஒரு டைம் அமாவாசைக்கிட்ட ஒரு டைம் தான் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அது எப்படா வந்து இந்த வெண்ணிலா கேரக்டரை இப்போ க்ளோஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் நம்மளை பொறுத்தளவு. ஏன்னா வெண்ணிலா தான் இப்போ வந்து காவேரி லைஃபுக்கு ஒரு பெரிய தடை. வெண்ணிலா சாப்டர் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் எங்கள் காவேரி ஃபேமிலி சைடு கூட கொஞ்சம் சரி இந்த வெண்ணிலா பிரச்சனை பண்ண மாட்டா, அவளே இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் மைண்டு கூட மாறலாம். இப்போ வெண்ணிலாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கொஞ்சம் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆகுது. இங்கே விஜய் வாங்கி தந்த கிஃப்ட்டை வந்து அவங்க கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. விஜய்கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க, இது நான் உனக்காக வாங்கி கொடுத்ததானே விஜய், அப்போது இன்னும் மற்ற பொருளெல்லாம் எங்கே, என்னோடய திங்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஒரு மாதிரி நல்லா தான் தெளிவாக வெண்ணிலா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. உனக்கு தெரியுதா, இது நான் வாங்கி கொடுத்ததா உனக்கு நல்லாவே தெரியுதா? ஆமாம் விஜய் தெரியுது எனக்கு, மற்ற பொருளெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. அதை நான் உங்ககிட்ட தான் கேட்கணும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து என்னென்னமோ அவங்களுமே கொஸ்டின் வந்து கேட்டுருக்கிறாரு நம்ம விஜய் வெண்ணிலா கிட்ட. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாவுக்கு ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே அவங்க வந்து அப்படியே மைண்டை போட்டு ரொம்பவே ஒரு மாதிரி வந்து ப்ரெஷர் பண்ணி யோசிச்சா அது ஒரு மாதிரி அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நர்ஸு வரவும் சரி இவங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் அனுப்பிச்சி விட்றாரு. நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம விஜய்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா என்ன வெண்ணிலாவுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு தாத்தா, அவளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வந்து அவள் சீக்கிரமே வந்து சரியாயிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இப்போ நல்லாவே இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட இப்போது காவேரி விஷயத்தில் நீ என்ன தான் முடிவெடுத்திருக்க, வெண்ணிலாவை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்க அந்த மாதிரி வந்து கேட்குறாரு. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுன்னா அவளுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி புரிய வச்சுருவேன், அவளும் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு சரி அவள் புரிஞ்சுக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக அவள் வந்து புரிஞ்சுட்டு அவளே வந்து என் லைஃப்பை விட்டு போயிடுவா தாத்தா, அவளுக்கு மட்டும் சரியாகட்டும், நீங்கள் வேணால் பாருங்கள், சரி நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, அப்படி நடந்தாலும் சரி தான் நல்லது தான், ஆனால் வந்து நீ சொல்கிறத ஏற்றுக்காமல் இருந்தால் நீ என்ன பண்ணுவ, அதுக்கும் இப்போயே வந்து நீ முடிவெடுத்து வச்சுக்கோ, நல்லா யோசிச்சு வச்சுருக்கோம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாத்தா இருந்துகிட்டே சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு அதை பற்றியும் நான் யோசித்து நான் முடிவெடுத்து தான் வச்சுருக்கேன் தாத்தா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலாவுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க ரிலேஷன் சைடில் ஒரு உறவு முறை இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதாவது வெண்ணிலாவுக்கு மாமான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ அதை தாத்தா கிட்ட வந்து விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த வெண்ணிலாவுக்கு மாமான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவர் மட்டும் கரெக்டாக வெண்ணிலாவை ஏற்றுக்கிற மாதிரி நல்லா வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை நான் அவங்கக்கிட்டே விட்டுறலாம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஃபினான்சியல் ரீதியாக எல்லாத்தையும் நானே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாரு. உண்மையாகவே இது நல்ல விஷயந்தான், இப்படி வந்து விஜய் பண்ணால் அவ்வளோதான், ரொம்பவே சந்தோஷம்தான் நமக்கு. இங்கே தாத்தாவுமே பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. உண்மையாகவே நீ நல்ல விஷயந்தான் விஜய் சொல்லியிருக்க, ஃபஸ்ட்டு விசாரி அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, நல்ல கேரக்டரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரியே பண்ணிடு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு நினைவு வந்தாலும் விஜயை விட போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து விஜய் காவேரியை வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகள் வந்து பண்ண போகிறாங்க மட்டும் சொல்லிட்டு தெரியுது. இப்போதைக்கு வெண்ணிலா சாப்டர் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெண்ணிலாவுக்கு மட்டும் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிட போகிறாங்க. விஜய் காவேரியை எல்லாத்தையுமே அவங்களோட சுய ரூபம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்குமே தெரிய போகுது. கண்டிப்பாக வந்து வெண்ணிலானால் வந்து பெரிய பிரச்சனை வந்து அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னே சொல்லலாம். ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் கங்கா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குமரன் அப்செட்டாக இருக்கனால ஒரு மாதிரி சொதப்பி விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கூட குமரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உலட்டி விடுற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் பண்ணார். எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே காவிரியோட மொத்த குடும்பமும் குமரன் நடித்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம விஜயுமே அந்த இடத்துல இருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தது. இப்போது வந்து குமரன் இருந்துக்கிட்டு பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அவர் ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்குது. அதாவது காவேரிக்கு என்ன நடந்தது அந்த மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சது. இங்கே காவேரியோட மொத்த ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா இங்கே குமரன் சொன்ன கதையிலே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து குமரன் வந்து இப்போ அந்த வீட்டுக்கே வந்து அவர் தான் ஒரு மூத்த பையன் மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்கிறாரு. அதே தான் வந்து இங்கே காவேரியோட ஃபேமிலிக்கிட்டேயுமே வந்து சொல்லியிருக்கிறாரு. மூத்த பையனாக இருந்தும் அந்த ஃபேமிலிக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியலை. தன்னோட தங்கச்சி வாழ்க்கை என்னாலேயே வந்து அதாவது அண்ணனாலேயே வந்து கேள்விக்குறியாகிடுச்சு. அந்த மாதிரி வந்து சொல்லும்போது இங்கே காவேரி ஃபேமிலி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குமரன் சொன்ன கதையில் ஷாக் ஆகி தான் இருக்கிறாங்க. விஜயுமே இதை கேட்குறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை பற்றி கூட நம்ம குமரன் வந்து பேச வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அவர் வந்து இப்போ கொஞ்சம் குமரன் இருந்துக்கிட்டு விஜயுமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் அடித்தது தப்பு பண்ணிட்டோமோ கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுருந்தாரு. இப்போ வந்து குமரன் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு வகை முழுக்க காரணம் நம்ம விஜய் தான். அதனால ஸ்டேஜில் வந்து விஜயை பற்றி கூட குமரன் வந்து பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குமரன் இது கண்டிப்பாக பேச போகிறாரு. விஜய் அதை பார்த்து வந்து சந்தோஷப்பட போகிறாரு. விஜய் குமரனுக்குள்ளே முன்னே இருந்த அந்த பாண்டிங் வந்து மறுபடியுமே ஸ்டார்ட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக குமரன் வந்து விஜய்க்கு வந்து காவேரியை வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பார். இந்த இடத்துல விஜய் காவேரி 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்களா, விஜயை காவேரியோட மொத்த ஃபேமிலியும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல விஜயை பார்த்தா வந்து இங்கே சாரதாம்மா கோவப்பட போகிறாங்க. இங்கே விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காவேரி எதுவுமே பேசாமல் விஜயை வந்து அவாய்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க பண்ணி தந்த சத்தியம் தான் அவங்கள வந்து எதுவுமே ஆல்ரெடி வந்து அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாட்டில் எதுவுமே கண்டுக்காமல் போகிறாங்க. இதனால் நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்செட் ஆக போகிறாரு. நொந்து போய் நம்ம விஜய் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். விஜய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா காவேரி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விஜய் ரொம்பவே அஃபெக்ட் ஆவார். இதனால் வந்து அவர் மைண்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டு இதனால் ஒரு தவறான முடிவு எடுக்க கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காவேரி விஷயத்தில் அவர் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருக்கிறாரு. இப்போ தான் காவேரி பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஜாலி மூடுக்கு போனார். மறுபடியுமே எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் காவேரி இப்படி விஜய்கிட்ட நடந்துக்கிட்டால் வந்து விஜய் ரொம்பவே உடஞ்சி போயிடுவார். இனி தான் விஜய் ஒரு மாதிரி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். விஜய் வந்து இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே இம்பார்ட்டன்ட் என்னென்னா எப்படி வந்து நம்ம சாரதாம்மாவோட மனசை மாற்றலாம், நம்ம காவேரி மனசை மாற்றலாம், அதுக்கான ஏற்பாடு தான் வந்து விஜய் பண்ணணும். அதுதான் ரொம்பவே கரெக்டானது. வேறு எந்த ஒரு முடிவுக்குமே வந்து விஜய் போகக்கூடாது. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.